தமிழக அரசு பட்ஜெட் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு, இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில், தமிழக பட்ஜெட் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. அதற்கு காரணம் பல விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ரூபாய் இலச்சினை குறியீடு, ரூபாய் குறியீடு தேசிய அளவில் ஒரு குறியீடு இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு ரூ என்ற எழுத்தை பயன்படுத்த போகிறோம் என்று அறிவித்திருப்பது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், இந்த தேசிய அளவிலான சின்னத்தை மாற்றுகிறார்கள் என மத்திய அரசு குற்றம் சாட்டுகிறது. தமிழக அரசு இது தமிழ் மொழிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், மும்மொழி கொள்கை தாய்மொழியில் பேச வேண்டும் மத்திய அரசே சொல்கிறது. என அந்த வகையில் தமிழ் மொழி தாய்மொழியான ரூ எழுத்தை நாங்கள் தொடர்ந்து அடையாளமாக பயன்படுத்துவதால் நாங்கள் பயன்படுத்துகிறோம் என இலச்சினை விமர்சனத்தில் ஆரம்பித்து தற்பொழுது எல்லோருக்கும் எல்லாம், கடந்த முறை தமிழக அரசு தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற வகையிலே என்ற குறியீடுடன், அடையாளத்துடன், அடைமொழியுடன் அந்த பட்ஜெட்டை கடந்த ஆண்டு தாக்கல் செய்தது. இந்த ஆண்டு மிக சிறப்பாக எல்லோருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற வகையில் ஒரு குறியீடை வைத்து, ஒரு அடைமொழியை வைத்து தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். எனவே இந்த பட்ஜெட்டில் என்னவெல்லாம் அறிவிப்பு வரப்போகிறது என்பது குறித்து மட்டுமல்ல, தமிழக அரசின் பட்ஜெட் தேசிய அளவில் எப்படி எதிரொலிக்கப் போகிறது என்றால், தமிழகத்திலே ஒரு தனிநபர் வருமானம் என்பது தேசிய அளவிலே வருமானத்தை விட அதிகமாக இருக்கிறதா. தேசிய அளவில் 100 ரூபாய் ஒருவருக்கு தனிநபர் வருமானம் என்றால், தமிழகத்தில் ஒருவரின் தனிநபர் வருமானம் 120 ரூபாய். எனவே பொருளாதார அளவிலே வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருக்கும் தமிழகத்தின் பட்ஜெட் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது. அது மட்டுமல்ல, தேர்தலுக்கு முன் இந்த நடப்பு அரசின் தாக்கல் செய்ய போகின்ற முழு அளவிலான பட்ஜெட், அடுத்த ஆண்டு தேர்தல் ஆண்டு என்பதால் இன்ட்ரீம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் தான், வரவு செலவு கணக்கு மட்டும்தான் தாக்கல் செய்யப்படும். ஆனால் இந்த ஆண்டு முழு அளவிலான பட்ஜெட், நடப்பு அரசினுடைய கடைசி பட்ஜெட்டாக இது இருப்பதால், முழு அளவிலான பட்ஜெட்டாக இருப்பதால் தேர்தல் பட்ஜெட்டாக இருக்குமோ, தேர்தல் அறிவிப்புகள் போல, தேர்தல் அறிக்கை போல இருக்குமோ இந்த பட்ஜெட்டை எதிர்பார்ப்பும் பன்மடங்கு கூடியிருக்கிறது.